நிமிஷம் கண்ணம்மா. அத்தையோட ஒவ்வொரு மூவும் வேற லெவல்ல இருக்கே. மா என்னம்மா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? உள்ள வாங்கம்மா. நான் எதுக்குள்ள வரணும்? உனக்கு உன் விருப்பம் நிறைவேறது தானே முக்கியம். ஓ, போய் கொண்டாடு. சௌந்தர்யா, உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா மேல ரூம்லயே உட்கார்ந்துருக்கணும். இப்படி செலிப்ரேட் பண்றப்ப எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த வீட்ல நடக்கிறப்போ உள்ள இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா வெளியில போயிடுறேன். சௌந்தர்யா, ஏன் இப்படி பண்ற? நான் அப்படிதான். என்ன மாத்துறதுக்கு ட்ரை பண்றதை விட்டுட்டு போங்க, போய் உங்க மருமகளோட பிறந்த நாளை கொண்டாடுங்க. போங்க. அம்மா. பாரதி, நீ கேட்க விட்டுமா. இல்ல மாமா, அத்தை. நான் சொன்னா கேளுமா ப்ளீஸ், நீ கேட்க விட்டு. சொல்றேன்ல, கமான். கட் பண்ணு கண்ணம்மா. கண்ணம்மா ஒரு நிமிஷம். கண்ணம்மா, மாமா, உன்னுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய கிஃப்ட் இந்தா. என்ன கிஃப்ட் வேணுப்பா? கண்ணம்மா அப்புறமா பிரிச்சு பாத்துக்கிட்டோம். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே பார்க்கணும். கண்ணம்மா, இப்பவே ஓபன் பண்ணு. ஆமா, ஓபன் பண்ணு. என்னப்பா இது? குழந்தைக்கு போற கொலுசு மாதிரியே இருக்கு. ஆமாடா, குழந்தைங்க போடுற கொலுசு தான். தீனா படத்துல தலை சொன்ன மாதிரி இந்த கொலுசு பின்னாடியும் சேம் பிளாஷ்பேக்கா? பிளாஷ்பேக் அதே தான், ஆனா கிளைமேக்ஸ் வேற. சரி, என்னன்னு சொல்லுங்க.
ஸ்ருதியும் பாரதியும் பிறந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா சௌந்தர்யா ஆண் குழந்தை தான் பிறக்குன்னு ரொம்ப கான்பிடென்டா இருந்தா. கடைசியில சௌந்தர்யா ஆசைப்பட்ட மாதிரி அகிலன் பிறந்துட்டான். பெத்தவங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் அதை உயிருக்குயிரா நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் அகில எங்களுக்கு செல்ல குழந்தையா இருக்கான். ஆனாலும் என் மனசுக்குள்ள நான் எதிர்பார்த்த அந்த பெண் குழந்தையோட அழுகையும் சிரிப்பும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பிஞ்சு பாதங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அந்த பாதங்களுக்காக ஆத்மார்த்தமா போட்டு விடுறதுக்காகத்தான் இந்த கொலுசுகளை நான் வாங்கி வச்சேன். அது என்னமோ தெரியல, நான் இன்னொரு பொண்ணா பாக்குற கண்ணம்மாவுக்கு இந்த கொலுசு கொடுக்கணும்னு தோணுச்சு. கொடுத்தேன், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி மாமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமா? ஐ லவ் யூ பா. லவ் யூப்பா. லவ் யூடா. மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் என்னம்மா இது? ஏய் நல்லா இருங்கப்பா. தேங்க்ஸ் பா. நல்லா இருங்கப்பா. ஏமா பெண் குழந்தைக்கு பதிலா அகிலனை எத்தனை பிறந்தாரு? அப்ப நியாயப்படி அந்த கொலுசை உங்களுக்கு தினமா கொடுத்துருக்கணும். ஏன் தான் இப்படி ஓரவஞ்சனை பண்றாரோ? இருக்கு, எல்லாத்துக்கும் வச்சிருக்கேன். சூப்பர்ப்பா, அசத்திட்டீங்க. கண்ணம்மா, இது என்னோட கிஃப்ட். நீ கிஃப்ட் வாங்கிருக்கியா? ம், சரி சரி, ஓகே ஓகே. மாமா இந்த கண்ணம்மா. குடு. யா. வெள்ளி பால் சங்கு. இன்னைக்கு நான் இதை கொடுக்கறேன். இன்னும் 10 மாசத்துக்கு அப்புறம் நீ இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும், புரியுதா? ரொம்ப அழகா இருக்கு அறிவு. 10 மாசம் எதுக்கு? இன்னில இருந்தே நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். பாரதி, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுடா. நீ ரொம்ப பாவம்டா. அண்ணி, என்னோட கிஃப்ட். ஏய் ஆக்சுவலா இந்த அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். ஆனா இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இதுதான் நான் முதல்ல சம்பாதிச்ச பணம். தெரிஞ்ச ஒருத்தரோட ஷார்ட் பிலிம்ல ஆக்ட் பண்ணதுக்கான சம்பளம். இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்க செலவு பண்ணவே கூடாது, சரியா? என் ஞாபகமா எப்பவுமே வச்சுக்கணும் அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் அகில். நீ கவலைப்படாத, இது எப்பவுமே என்கிட்டயே தான் இருக்கும். தேங்க்ஸ் அண்ணி. ஐயோ, என்னமோ ஐயா இப்படி பண்ணிட்டாரு. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். கொஞ்சம் அமைதியா இரு. ஏ அகில், கண்ணம்மா ரொம்ப ராசியான பொண்ணு. அவகிட்ட உன்னோட முதல் சம்பளத்தை கொடுத்துட்டல, இனிமே பாரு கோடி கோடியா சம்பாதிக்க போற. ஐ எம் வெயிட்டிங் பாரதி. உன் கண்ணம்மாக்கு நான் கிஃப்ட் தராம இருப்பேனா? இரு. ஹாப்பி பர்த்டே கண்ணம்மா. டேய் பாரதி, என்னடா சைலண்டா நிக்கிற? எங்க உன் gift? நீங்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டீங்க. என் கண்ணம்மாக்கு நான் கொடுக்க போற கிஃப்ட் ஸ்பெஷலா இருக்கணும்ல. வெயிட் அண்ட் வாட்ச். 2 minutes. என்ன உள்ள போறான்? ஏதாவது காஸ்ட்லியான பெரிய கிஃப்டா கொடுப்பானோ? இருக்கும் இருக்கும். என்ன பாரதி, கண்ணம்மா ஓவியமா வரைஞ்சு கொடுக்க போறியா? பாரு, என் ஆசை மனைவி கண்ணம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா.
என்ன மாமா இது? பிரிச்சு பாரு. அம்மா. இந்த பாப்பா யாருன்னு தெரியுமா? கண்ணம்மா. நானா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரே போட்டோ இது மட்டும்தான். ரொம்ப நன்றி ஏய், மாமா. கண்ணா, என்னது இது? அழாத. இதுக்கு நான் எப்படி கைமாறு செய்வேனே தெரியல. ஏய், கண்ணம்மா, என்ன? It's okay, it's okay. என்ன கண்ணம்மா போட்டோவை எப்படி பார்த்துட்டு இருக்க? அம்மா மாமா, உன்ன மாதிரியே உங்க அம்மாவும் கள்ளங்கவடம் இல்லாம வெள்ளந்தி அழகோட இருக்காங்க கண்ணம்மா. பாரு, நீ பிறந்த சந்தோஷம் உன்னை தூக்கி வச்சிருக்க உங்க அம்மா முகத்துல அப்படி தெரியுது. எவ்வளவு தவம் இருந்து உன்னை பெத்தாங்கன்னு பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது கண்ணம்மா. குழந்தையா இருக்கும் போதே நீ பேரழகி கண்ணம்மா.
எங்க அம்மாவோட நினைவா இத்தனை நாளா என்கிட்ட இருந்தது இந்த ஒரே ஒரு போட்டோ தான் மாமா. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த போட்டோவை தான் நான் எங்க அம்மாவை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என் சுகம் துக்கம் எல்லாத்தையும் இந்த போட்டோல இருக்கிற என் அம்மா கிட்ட தான் நான் முதல்ல சொல்லுவேன். எங்க அம்மாவே நேர்ல வந்து என்கிட்ட பேசி எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் என்ன ஆசீர்வாதம் பண்ற மாதிரியும் நினைச்சுப்பேன். மாமா, என் அம்மாக்கு நானா உசுரா. நான் நடக்க ஆரம்பிச்சு வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா என்னை கீழே இறக்கி விடாம கையிலேயே பிடிச்சிருப்பாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அம்மாவுக்கு எப்பவும் நான் பக்கத்திலேயே இருக்கணும், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. ஸ்டுடியோல இந்த போட்டோ எடுத்த நேரத்துல கூட அப்பா கேமராக்கு பின்னாடி நின்னு என்ன காமிச்சுதான் இந்த போட்டோவே எடுத்தாங்களாம். இந்த சிரிப்பு கூட எங்க அம்மா என்ன பார்த்துதான் சிரிச்சாங்களாம். குழந்தைக்கு ஆயுசு குறைஞ்சிடும்னு சொல்லியே என்ன போட்டோ எடுக்காம விட்டுட்டாங்க. 5 வயசுக்கு அப்புறம் தான் போட்டோ எடுக்கணும்னு அம்மா நினைச்சாங்களாம். ஆனா அதுக்கு முன்னாடியே அம்மா எல்லாரு கூடவும் போட்டோ எடுத்திருக்க. எங்க அம்மா கூட ஒரு போட்டோ எடுத்துக்க முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுவேன் மாமா. எனக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு என் விதிய நினைச்சு நான் நொந்துட்டு இருப்பேன் மாமா. ஆனா என்னோட எல்லா கஷ்டத்தையும் இந்த ஒரு போட்டோ போக்கிடுச்சு மாமா. அம்மா, இந்த போட்டோ எவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு? உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சொல்லுங்க பாரதி மாமா, இந்த போட்டோ எப்படி கிடைச்சது? அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு, கேக்குறியா? சொல்லுங்க. அப்புறம் வெண்பா கண்ணம்மாக்கு என்ன gift கொடுக்கலான்னு. வெண்பா 2 minutes, I'll call you back. டாக்டர் மெலினா ஜோசப். அவங்க பேரு மெலினா ஜோசப். மெலினா ஜோசப் திருவள்ளிக்கேணியில அவங்க பேர்லயே ஆஸ்பத்திரி நடத்துறாங்க. நாற்பது ஆண்டு கால மருத்துவத்துறையில் எண்ணற்ற சாதனைகள் நிகழ்த்திய மெலினா ஜோசப் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல். டாக்டர் மெலினா ஜோசப் அவர்கள் சென்னையில் மிக புகழ்பெற்ற மகப்பேறு மருத்துவரில் ஒருவர் ஆவார். 70 வயதான இவர் கடந்த 40 ஆண்டு காலமாக இத்துறையில் அளப்பரிய சேவை செய்து வருகிறார். மெலினா ஜோசப் மருத்துவ அறக்கட்டளை என்னும் அமைப்பை நிறுவி அதன் மூலம் ஏழைகளுக்கு மருத்துவ உதவி, குறிப்பாக மகப்பேறு சார்ந்த சேவைகளை சிறப்பாக வழங்கி வருகிறார். இவர் மருத்துவமனையில் 195 விழுக்காடு சுகப்பிரசவம் நடைபெறுகிறது. மகப்பேறு மருத்துவத்துறையில் மிகவும் கைராசி பெற்ற மருத்துவர் என பெயர் பெற்ற இவர் சென்னையில் முதல் ஸ்டெம் செல் வங்கியை தோற்றுவித்த பெருமைக்குரியவர் ஆவார். மேலும் இவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. வெற்றிகரமாக தான் சுகப்பிரசவம் பார்த்த தாய் சேய் இருவரையும் இணைத்து புகைப்படங்கள் எடுத்து அதனை தனியாக பராமரித்து வருகிறார். தான்
நான் பார்த்த முதல் சுகப்பிரசவத்திலிருந்து தற்போது வரை எல்லா தாய் சேய் புகைப்படங்களும் இவரிடம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தாய் சேய் மெலினா ஜோசப்.